இந்த வீடியோல லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி 2 நிமிஷத்துல ஆக்டிவேட் பண்றதுங்கிறத சொல்றேன். நீங்க மணிக்கணக்கா உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தாலும் மேனிஃபெஸ்ட் ஆகாது. நீங்க சில நிமிடங்களை யோசிச்சாலுமே அதை உணர்வோட உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க உணர்ந்துட்டாலே போதும், மேனிஃபெஸ்ட் ஆயிரும். நீங்க என்ன பண்றீங்க? டெய்லி உட்காந்துட்டு விஜுவலைசேஷன் பண்றீங்க, ஆனா அதே எனர்ஜி தான் ஃபீல் பண்றீங்க. என்ன பிரயோஜனம்? உட்காந்துட்டு அஃபர்மேஷனா படிச்சு தள்ளுறீங்க, ஆனா டீப் டவுன் உங்களுக்கு சந்தேகம் தானே வருது. ஏன்னா இங்க வாய் வார்த்தையா தான் பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய மனதுக்குள்ள உங்க வைப்ரேஷன் சைலண்டா தான் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணணும். சைக்காலஜி சொல்றது என்ன தெரியுமா? உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ரெஸ்பாண்ட் பண்றது எமோஷனுக்கு மட்டும்தான், லாஜிக்கான விஷயத்துக்கு கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றது 17 செகண்ட் போதும் உங்க பியூரான எமோஷனை ஆக்டிவேட் பண்றதுக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ண. அப்போ இந்த நான் சொல்ல போற இந்த 2 நிமிஷத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? கவனமா கேளுங்க, கவனமா பாருங்க. உங்க கண்கள் அப்படியே மூடிக்கோங்க. உங்களோட ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு ஆசையை அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த ஆசை கார் வாங்குறதா இருக்கலாம், இல்ல அமைதியான வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல சுதந்திரமான வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு காதலனை அடையிறதா இருக்கலாம், ஒரு புது வேலையை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், புது பிசினஸ் திறக்கிறதா இருக்கலாம், என்ன வேணா ஆசை இருக்கலாம். அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்போ இந்த விஷயம்லாம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க உணர ஆரம்பிங்க. அது ஏற்கனவே உங்களோடது மாதிரி உணர ஆரம்பிங்க. திரும்பவும் சொல்றேன், விஷ் பண்ணாதீங்க. அது ஏற்கனவே நீங்க அடைஞ்சா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அதை உணர ஆரம்பிங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேர்டை திரும்ப திரும்ப சொல்றேங்க. உணர்வு பூர்வமா இருக்கணும். ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். ஒரு தேங்க்யூவும் யூனிவர்ஸ்க்கு நீங்க சென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி மாதிரி பலமா இருக்கணும் அந்த உணர்வு. 2 நிமிஷம் ரிச்சுவலை நீங்க டெய்லி பண்ணலாமா? காலையில எழுந்த உடனே இங்க யாருக்கிட்டையும் போய் நீங்க கேட்கல, யூனிவர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்தையும் கேட்கல, நீங்க அலைன் ஆறீங்க. புரியுதா? ஏன்னா யூனிவர்ஸ் உங்க வேர்ட்ஸுக்கெல்லாம் செவி கேட்காது. நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அதை அப்படியே அதை மிரர் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணலாமா? ஃபாலோ பண்ணலாம்னா எஸ் அடிங்க. இமீடியட்டா இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.